பிரைஸ் தி லார்ட். மனிதர்கள் நமக்கு ஒரு வார்த்தை கொடுக்குறாங்க அப்படின்னா, அந்த வார்த்தையை நமக்கு நிறைவேற்றி தரமாட்டாங்க. ஆனால் ஆண்டவர் நமக்கு ஒரு வார்த்தை கொடுக்குறாங்க அப்படின்னா, அதை நமக்கு 100% அந்த வார்த்தையை ஆண்டவர் நிறைவேற்றி தருவாங்க. சங்கீதம் 33:4 நமக்கு இவ்வாறு கூறுகிறது: கர்த்தருடைய வார்த்தை உத்தமமும் அவருடைய செய்கையெல்லாம் சத்தியமுமாயிருக்கிறது. கர்த்தருடைய வார்த்தை உத்தமம், அவருடைய செய்கைகள் சத்தியமாக இருக்கிறதுன்னு இந்த வசனம் நமக்கு கூறுகிறது. சங்கீதம் 105:19 நம்ம வாசிக்கும்போது, கர்த்தர் சொன்ன வார்த்தை நிறைவேறும் அளவும் அவருடைய வசனம் அவனை புடமிட்டது என்று கூறுகிறது. ஆண்டவர் ஒரு வார்த்தை சொன்னால் அந்த வார்த்தை நிறைவேறும். சில நேரங்களில் ஆண்டவருடைய வார்த்தை நிறைவேற சில காலங்கள் எடுக்கும். அப்படி சில காலங்கள் எடுக்கும்போது ஆண்டவர் நம்மை உருவாக்குவார். அவருடைய வசனம் நம்மளை புடமிடும். நான் இந்த இடத்துல என்னோடய சாட்சியை ஷேர் பண்ண விரும்புகிறேன். நாங்கள் எங்கள் வீட்டு ஃபேமிலி ப்ரேயரில் எப்போதுமே ஒரு நோட்டு வச்சுருப்பேன். ஆண்டவர் சொல்ல சொல்ல அந்த வார்த்தைகளை எழுதுறதுக்காக நோட்டு வச்சுருப்பேன். ஆண்டவர் ஒவ்வொரு நாளும் ஜெபத்தில் எங்கள் 4 பேருக்குமே, எனக்கு என்னோடய குழந்தைகள் 3 பேர், 3 பேருக்குமே ஆண்டவர் வார்த்தை கொடுப்பாங்க. அது மாதிரி நாங்கள் ஸ்தோத்திர பலியிட்டு ஆண்டவரை நல்ல பாடல்கள் பாடி துதிச்சுட்டு ஜெபிக்கிறதுக்கு முன்னால் என்ன காரியங்களுக்காக ஜெபிக்கணும் அப்படிங்கிறத ஆண்டவர்கிட்டையே கேட்டு என்னென்ன காரியங்களுக்கு ஜெபிக்கணும் அப்படின்னு சொல்லி எழுதி எடுத்துக்கிடுவேன் ஃபஸ்ட்டு. அதன் பிறகு தான் நாங்கள் ஜெபிக்க ஆரம்பிப்போம். ஜெபிச்சு முடித்த உடனே கொஞ்ச நேரம் காத்திருப்போம். காத்திருக்கும்போது ஆண்டவர் அநேக காரியங்களை குறித்து பேசுவாங்க. அது மாதிரி தரிசனங்களில் பேசுவாங்க, குழந்தைகளோடு பேசுவாங்க. ஆகஸ்ட் 16 அது மாதிரி நாங்கள் ஜெபித்துட்டு இருந்தோம். அப்போ ஆண்டவர் எனக்கு கொடுத்த வார்த்தை என்ன அப்படின்னா, மகளே ரூத், உன்னோடு கர்த்தர் இருக்கிறார் என்பதை அறிந்து கொள்ளுவாய் அப்படின்னு ஒரு வார்த்தை கொடுத்தாங்க. ஆகஸ்ட் 17 ஊழியத்தின் நிமித்தமாக அன்னைக்கு நாங்கள் ஜெபம் பண்ணுறோம். நாளைக்கு ஊழியத்துக்கு போகிறோம் அப்படிங்கிற அந்த ஊழியத்தின் காரியத்தை சொல்லி ஜெபிக்கிறோம். அப்போந்தான் அந்த ஆண்டவர் இந்த வார்த்தை கொடுக்குறாங்க. உன்னோடு கர்த்தர் இருக்கிறார் என்பதை நீ அறிந்து கொள்வாய் அப்படிங்கிற வார்த்தை எனக்கு கொடுத்தாங்க. ஆகஸ்ட் 17 நாங்கள் ஊழியத்துக்கு கயத்தாரை சுற்றி உள்ள அந்த கிராமத்துக்கு ஊழியத்துக்கு போயிருந்தோம். இதில் அகிலாண்டபுரம், சத்திரப்பட்டி, அப்புறம் இன்னும் 2 ஏதோ கிராமத்துக்கு போனோம். எனக்கு சரியாக அந்த கிராமத்தோட நேம் சரியாக தெரியல. ஆஃப்டர்நூன் ஆலிமா நகர்னு சொல்லி ஒரு கிராமத்துக்கு ஊழியத்துக்கு போயிருந்தோம். ஆனால் அந்த ஊழியத்துக்கு போகும்போது அங்கே ஒவ்வொரு வீட்லேயும் கிடக்கக்கூடிய அந்த நாய்களை சமாளித்து போய் தான் அந்த ட்ராக்ஸை கொடுக்க வேண்டியது இருக்கும். ஓரளவுக்கு நாய் ரொம்ப டிஸ்டர்பன்ஸ் எந்த நாயும் அப்படி பண்ணலை. காலையிலலாம் நல்லா ஒழுங்காக நடந்துச்சு. ஈவினிங் ஆலிமா நகருங்கிற கிராமத்தில் ஊழியம் பார்த்துட்ருந்தோம். அப்போ ஒவ்வொரு வீடுகளுக்காக கொண்டு ட்ராக்ஸ் கொடுத்து ஆண்டவரை குறித்து சொல்லிகிட்டு இருந்தோம். அப்படி சொல்லிகிட்டு இருக்கும்போது நான் ஒரு வீட்டுக்கு கொண்டு போய் ட்ராக்ஸ் கொடுக்கறதுக்காக போனேன். ஒரு பொண்ணு தண்ணி பைப்பில் நின்றுட்டு இருந்தாங்க. அவங்கள க்ராஸ் பண்ணி தான் அந்த வீட்டுக்கு கொண்டு போய் கொடுக்கறதுக்காக போனேன். அப்படி நான் கொடுக்க போகும்போது பார்த்தா ஒரு நாய் என்னை குலைச்சிது. அந்த நாயோட சத்தம் கேட்ட உடனே பக்கத்து வீட்டில் இருந்தவங்க, போகாதீங்கம்மா, அங்கே போகாதீங்க, அந்த நாய் கடிச்சிரும் அப்படின்னு சொல்லி ஒரு சத்தம் மட்டும் எனக்கு வந்துச்சு. அதுக்குள்ளே பார்த்தா அந்த நாய் ரொம்ப பயங்கரமாக ஆக்ரோஷமாக பாஞ்சு என் பக்கத்தில் வந்துச்சு. ஆனால் அப்படியே அமைதியாக நின்றுட்டு. நான் அந்த நாய் வந்ததை பார்த்து பயந்துட்டேன். என்னால் அது ஒன்றும் பண்ண முடியாது, அந்த கண்டிஷனில் தான் இருந்தது. அது என்னை கடிக்கலை. உடனே அந்த தாத்தா ஓடி வந்தாங்க. உன்னை கடிச்சிட்டா அப்படின்னு சொல்லி கேட்டாங்க. ஏன்னா அந்த நாய் வெளியேருந்து வர்ற யாரையும் இதுவரை கடிக்காமல் விட்டதே கிடையாதாம். அப்படி வர்றவங்கள ஃபுல்லாக அந்த நாய் கடிச்சிருக்கு. ஆனால் என்னையும் கடிக்கிற மாதிரி தான் ஓடி பாஞ்சு வந்துச்சு.
வந்து என் பக்கத்தில் வந்து அப்படியே நின்றுட்டு அந்த தாத்தா அந்த பக்கத்தில் இருந்த பொண்ணை பார்த்து சத்தம் போட்டாங்க. இந்த நாய் கடிக்குள்ள இந்த பாப்பா உன்னை கிராஸ் பண்ணி தானே வந்திருக்காங்க. நீ சொல்லியிருக்கலாம்ல நாய் கிடக்குன்னு சொல்லி அப்படின்னு சொல்லி அந்த பாப்பாவை சத்தம் போட்டாங்க. அதுக்கப்புறம் ஊழியத்தெல்லாம் முடிச்சுட்டு வீட்டுக்கு வந்தாச்சு. வீட்டுக்கு வந்து நாங்கள் எல்லாம் சேர்ந்து பிள்ளைகளோடு சேர்ந்து நான் குடும்ப ஜெபத்தில் ஜெபித்துட்டு இருந்தோம். ஜெபித்து முடித்து ஆண்டவருடைய வார்த்தைக்காக நாங்கள் காத்துட்ருந்தோம். இன்றைக்கி ஆண்டவர் நம்மகிட்ட என்ன பேசுவாங்க அப்படின்னு நான் ரொம்ப எதிர்பார்ப்போடு ஈகராக ரொம்ப காத்துட்ருந்தேன். அப்போ எனக்கான வார்த்தையை வந்து ஆண்டவர் வந்து பேசினாங்க. ரூத், உன்னை அந்த நாய் கடிக்க வேண்டியது நான் உன்னோடு இருந்ததால் அது கடிக்கவில்லை. ஆண்டவர் வந்து ஆண்டவர் வந்து என்னோடு இருக்கிறார் என்பதை நான் அறிந்து கொள்ள செஞ்சாங்க. அன்னைக்கு தானியேலை சிங்கக்கெபியில் தூக்கி போட்டாங்க. அந்த சிங்கங்கள் வந்து அவரை பார்த்து சீறி வந்துச்சு. ஆனால் அந்த சிங்கத்தோட வாயை வந்து ஆண்டவர் வந்து கட்டி போட்டார். அதால் சீரை மட்டும்தான் முடிஞ்சது. ஆனால் தானியேலை தாக்க முடியல. அது மாதிரி தான் இந்த நாயும் கூட மற்றவங்கள கடித்த மாதிரி என்னையும் கடிக்கிறதுக்கு அது பாஞ்சு வந்துச்சு. ஆனால் பக்கத்தில் வந்து சைலண்ட்டாக அமைதியாயிட்டு. ஆண்டவர் நாள் எனக்கு கொடுத்த வார்த்தையை அப்படியே எனக்கு நிறைவேற்றி கொடுத்தாங்க. உன்னோடு கர்த்தர் இருக்கிறார் என்பதை அறிந்து கொள்ளுவாய்ங்கிற வார்த்தையை மறுநாள் ஆகஸ்ட் 17 உடனே அதை வந்து நிறைவேற்றி கொடுத்தாங்க. நான் இன்னொரு சாட்சியை கூட ஷேர் பண்ண விரும்புகிறேன். என்னோடய பாப்பாவுக்கு வந்து அவங்க ஸ்கூலில் வந்து காம்படிஷன் வச்சுருந்தாங்க. அதில் வந்து அவள் எம்ப்ராய்ட் போடுறதுல வந்து ஜாயின் பண்ணியிருந்தா. இதுவரை அவள் வந்து அதுவரை வந்து அவள் எம்ப்ராய்ட் போட்டு பழகினது கிடையாது. அப்போ தான் வந்து புதுசாக வந்து பண்ண போகிறா. இப்போது மறுநாள் வந்து போகணும். அப்போது நாள் வந்து நைட்டு வந்து ஜெபிக்கும்போது ஆண்டவருடைய வார்த்தை வந்து அவளுக்கு, நீ வந்து நாளைக்கு வெற்றி பெற்றுட்டு வருவ அப்படின்னு சொல்லி ஆண்டவர் வந்து வார்த்தை கொடுத்தாங்க. மறுநாள் வந்து அவள் வந்து போகணும். அவள் அந்த எம்ப்ராய்டிங்க்கு வந்து சூஸ் பண்ணியிருக்கிற பிக்சர் வந்து கொஞ்சம் கஷ்டமான பிக்சரை தான் சூஸ் பண்ணியிருந்தா. அவள் யூடியூப்பில் வந்து பாப்பா சர்ச் பண்ணியிருக்கா. ஆனால் பொதுவாக பாப்பா வந்து என்ன பண்ணாலும் மற்றவங்க யாரும் பண்ணாத ஒன்றை தான் பண்ணணும் அப்படின்னு சொல்லி விரும்புவாள். பொதுவாக யூடியூப்பை சர்ச் பண்ணுவாள். அதில் என்ன கிடைக்கோ எம்ப்ராய்டிங்கில் அதை அவள் பண்ண மாட்டாள். ஏன்னா அதை தான் எல்லோரும் பண்ணிட்டு வருவாங்கன்னு தெரியும். அதனால் எல்லோரும் பண்ணுறத விட யூனிக்காக தான் ஏதாவது பண்ணணும் அப்படின்னு நினைப்பா அவள் எதுலேயுமே. அவள் மானோட குட்டியும் இருக்கிற மாதிரி ஒரு பிக்சரை வந்து எம்ப்ராய்டிங் பண்ண வேண்டியிருந்துச்சு. அந்த பிக்சர் பார்க்கறதுக்கே வந்து ரொம்ப அது ஒரு கஷ்டமான பிக்சராக வந்து எனக்கு தெரிஞ்சது. அதை எப்படி எம்ப்ராய்டிங்கில் அவள் கொண்டுட்டு வரப்போகிறா அப்படிங்கிறது எனக்கு கொஞ்சம் அது கொஞ்சம் கடினமான விஷயமாக தான் இருந்துச்சு. கொண்டு வர போகிறான்னு தெரியல அப்படின்னு தான் நினச்சிட்டு இருந்தேன் நான். காலையில் அவள் ஸ்கூலுக்கு கிளம்பணும். பார்த்தா எம்ப்ராய்டிங் போடுற ஊசியை வந்து காணும். அவள் எம்ப்ராய்டிங் போடுறதுக்கு ஒரு எம்ப்ராய்டிங் கிளாத்தெல்லாம் ஃபிட் பண்ணி நல்லா நீட்டாக வச்சுருந்தா. அதில் ஏதோ ஒரு லெட்டர்ஸ் மாதிரி கீழே எழுதி வச்சுருந்தா. ஊசி இல்லாததுனால அவள் ஊசி வாங்கிட்டு தான் நான் கிளம்புவேன்னு சொல்லிகிட்டு இருந்தா. இல்லைம்மா, நீ கிளம்பி ஸ்கூலுக்கு போ, நான் ஊசி வாங்கிட்டு வரேன் அப்படின்னு சொல்லி அவளை அனுப்பிட்டு நான் ஊசி வாங்கணுன்ட்டு புதியமுத்தூர் போயிட்டேன். போய் பார்த்தா காலையில் பார்த்தா கடை எதுவுமே ஓப்பன் ஆகலை. ஊசி வச்சுருக்கிற அந்த எம்ப்ராய்டிங் ஊசி இருக்கிற எம்ப்ராய்டிங் கடையெல்லாம் க்ளோஸ் ஆகிருக்கு. ஆனால் ஆண்டவர் வந்து வார்த்தை கொடுத்துருக்காங்க. நிச்சயமாக அவள் வந்து வெற்றியோடு திரும்புவா அப்படிங்கிற வார்த்தை கொடுத்துருக்காங்க. எப்படி நமக்கு ஒரு ஊசி கிடைக்கும் அப்படின்னு சொல்லிட்டு ஒவ்வொரு கடையாக போய் கேட்டு பார்த்தேன். அதில் ஒரு கடையில் அப்புறம் புக்கு தைக்கிற மாதிரி ஊசி தாங்க அப்படின்னு சொல்லி கொஞ்சம் பெரிய நூல் கொறுக்கணும் அப்படிங்கிற மாதிரி கேட்டு ஒரு ஊசி வாங்கினேன். ஊசி வாங்கி கொண்டு போய் பாப்பாவுக்கு கொடுத்தேன். ஆனால் அங்கே அவள் போன உடனே அவள் பண்ண வச்சுருந்த அந்த எம்ப்ராய்டிங் கிளாத்தை கொண்டு போய் காமிச்சிருப்பா போல். அதில் அவள் கொஞ்சம் எழுதியிருந்ததுனால அதை வந்து அவங்க ரிஜெக்ட் பண்ணிடுவாங்களாம். அது அலௌட் கிடையாது, அதில் நீங்கள் போட்டிங்கன்னா அது அலோவ் பண்ண மாட்டோம் அப்படிங்கிற மாதிரி சொல்லிட்டாங்க. திருப்பி வந்து அவள் 2வது ஒரு பொண்ணுக்கிட்ட வந்து ஒரு கிளாத் வாங்கியிருக்கா. எம்ப்ராய்டிங் கிளாத்து தனியாக ஒரு கிளாத் வாங்கி 2வது அந்த இதை ஃபிட் பண்ணி அதில் ட்ராயிங் பண்ணி அதில்
வந்து அவள் எம்ப்ராய்டிங் வந்து பண்ணியிருக்கா. பண்ணினாலும் அந்த எம்ப்ராய்டிங்கில் அன்னைக்கு வந்து ஃபஸ்ட் ப்ரைஸ் வந்து பாப்பாவுக்கு தான் கிடச்சிது. ஆண்டவர் வந்து வார்த்தை கொடுத்தாங்க. ஆனால் வந்து சூழ்நிலைகள் வந்து அப்படியே தலைகீழாக தான் இருந்துச்சு. அவள் சூஸ் பண்ணியிருந்த பிக்சர் ரொம்ப கஷ்டமான டஃப்பான ஒரு பிக்சர். ஊசி இல்லை ஊசி இல்லை அவள் கொண்டு போயிருந்த கிளாத்தையும் ரிஜெக்ட் பண்ணிட்டாங்க. இதை மாதிரியான ஒரு சூழ்நிலையில் தான் அவள் வந்து அந்த எம்ப்ராய்டிங் வந்து பண்ணிகிட்டு இருந்தா. ஆனால் ஆண்டவர் அவர் கொடுத்த வார்த்தையின்படியே அந்த சூழ்நிலைகள் எவ்வளவுதான் எதிரானதாக இருந்தாலும் சரி, அவளுக்கு தடைகளாக இருந்தாலும் சரி, அது எல்லாத்தையும் ஆண்டவர் மாற்றி போட்டு அவளை வந்து வின் பண்ண வச்சாங்க. இதை மாதிரி நம்மளுடைய வாழ்க்கையிலையும் கூட ஆண்டவர் நிறைய வார்த்தைகள் வாக்குகள் கொடுத்துருப்பாங்க. ஆனால் சூழ்நிலைகள் வந்து நமக்கு வந்து மாறாதான் இருக்கும், எதிராக தான் இருக்கும். ஆண்டவர் பாசிட்டிவாக வந்து வார்த்தை கொடுத்துருப்பாங்க. ஆனால் சூழ்நிலை வந்து எப்படி இருக்கும்னா நெகட்டிவாக இருக்கும். அது என்னதான் நெகட்டிவாக இருந்தாலும் ஆண்டவர் வார்த்தை கொடுத்தா அந்த வார்த்தை நிச்சயமாக நிறைவேறும். நான் இதில் ஷேர் பண்ணியிருக்கிற 2 சாட்சியிலையுமே ஆண்டவர் நாள் வார்த்தை கொடுத்து அடுத்த நாள் வந்து நிறைவேறின காரியங்களை கொடுத்துருக்கேன். ஆனால் எல்லாருக்கும் இன்றைக்கி வார்த்தை கொடுத்து நாளைக்கு நிறைவேறாது. சில காரியங்களில் அது கொஞ்சம் மாறுபடும். சில பேருக்கு 1 வருஷம் ஆகும், சில காரியங்களுக்கு 2 வருஷம் ஆகும், 3 வருஷமாக ஆகலாம், 5 வருஷம் கூட ஆகலாம். அந்த வார்த்தைகள் நிறைவேற ஏன் இவ்வளோ காலம் எடுக்குது அப்படின்னா, நம்மளை வந்து ஆண்டவர் உருவாக்குறதுக்கு, ஆண்டவர் நம்மளை புடமிடுறதுக்காக கொஞ்சம் காலங்கள் வந்து அந்த வார்த்தைகள் நிறைவேற வந்து காலங்கள் ஆகுது. தற்போது கிட்டத்தட்ட ஒரு 3 வாரமாக ஆண்டவர் எங்களுக்கு கொடுக்குற வார்த்தை என்னென்னா, ஆண்டவரோட வருகை சமீபமாக இருக்குது, ஜனங்களை ஆயத்தப்படுத்துங்க, இனி காலதாமதம் ஆகாது, பேரழிவுகள் வர இருக்குது, இந்த பேரழிவுகளில் நிறைய ஜனங்கள் வந்து மரிக்க இருக்கிறாங்க. இந்த ஜனங்கள் மரித்து போனால் எங்கே போவாங்க? பாவத்தில் இருக்கிற ஜனங்கள் மரித்து போனாங்கன்னா பாதாளத்துக்கு போய் சேருவாங்க. அந்த ஆத்மா வந்து வீணாக போகும். அதனால் ஜனங்கள் மனம் திரும்ப வேண்டும் அப்படின்னு சொல்லி ஆண்டவர் வந்து வலியுறுத்தி சொல்லிகிட்டே இருக்காங்க. அதேமாரி அழிவுகளை குறித்து ஆண்டவர் பேசுகிறாங்க, தரிசனங்கள் மூலமாக வெளிப்படுத்துகிறாங்க. அணுகுண்டு விழுந்து அழிகிற காட்சிகள், ஆண்டவருடைய வருகையை குறித்த காட்சிகள், இப்படி ஒரு 3 வீக்ஸாக அதிகமாக வந்து ஆண்டவர் வந்து இதை குறித்து வந்து பேசுகிறாங்க. வருகையை குறித்தோ அழிவை குறித்தோ வந்து அதிகமாக பேசிகிட்டு இருக்காங்க. ஜனங்கள் மனம் திரும்பணும் அப்படிங்கிறதையும் அதிகமாக வந்து வலியுறுத்தி சொல்கிறாங்க. ஆண்டவர் எங்களுக்கு ஜெபிக்க கொடுத்த சில ஜெப குறிப்புகளை வந்து உங்களுக்கு வந்து நான் ஷேர் பண்ணலான்னு நினைக்கிறேன். அதாவது ஆண்டவருடைய வருகை வந்து சமீபமாக இருக்குது, ஜனங்கள் ஆயத்தப்படணும், அப்புறம் ஜனங்கள் எல்லாரும் ரட்சிக்கப்படணும், ஜனங்கள் வந்து அபிஷேகம் பெற்றுக்கொள்ளணும். ஒவ்வொருத்தரும் ரட்சிக்கப்பட்ட ஜனங்கள் எல்லாருமே அபிஷேகம் பெற்றுக்கொள்ளணும், சபைகள் எல்லாம் பக்தி விருத்தி உண்டாகணும், ஜனங்களோட ஆவிக்குரிய கண்கள் திறக்கப்படணும், தேவனை அறியாத ஜனங்கள் எல்லாம் தேவனை வந்து அறிந்து கொள்ளணும், பாவ பழக்கங்களில் இருக்கக்கூடிய ஒவ்வொரு ஜனங்களும் வந்து மனம் திரும்பணும், வாலிபர்கள் மனம் திரும்பணும், குடிக்கக்கூடியவங்க, போதை பழக்கத்தில் இருக்கக்கூடியவங்க, இவங்களாம் வந்து மனம் திரும்பணும். பொதுவாக வாலிபர்கள் வந்து போதை பழக்கம், ரகசிய பாவங்களில் இருக்கிறவங்க, பெண் அடிமைத்தனத்தில் இருக்கிறவங்க, இவங்கெல்லாம் வந்து மனம் திரும்பணும். இந்த வருட கடைசியில் வந்து நிறைய அழிவுகள் வந்து இருக்குது. நிலச்சரிவு, அப்புறம் போர், வெள்ளப்பெருக்கு, சுனாமி, பஞ்சம், இதை மாதிரி காரியங்களும் இருக்குதுன்னு சொல்லி ஆண்டவர் வந்து வெளிப்படுத்தி பேசினாங்க. இந்த பேரழிவுகளில் வந்து மக்கள் திறனாக நிறைய ஜனங்கள் வந்து மரிக்க இருக்கிறாங்க. அதனால் இந்த மரிக்க இருக்கிற ஜனங்கள் வந்து ரட்சிக்கப்படணும், பாவத்திலிருந்து அவங்க வந்து விடுதலை அடையணும்னு சொல்லி அவங்களுக்காக வந்து ஜெபிக்க சொன்னாங்க. அது மாதிரி புதிய வைரஸ் வந்து வரப்போகுது. கொரோனாவை விட ஆபத்தான, அதை விட ஒரு 10 மடங்கு ஆபத்தான வந்து வைரஸ் வந்து, அதாவது கொள்ளை நோய் வந்து வரப்போகுது. அதுலேயே நிறைய ஜனங்கள் வந்து மரித்து போக இருக்கிறாங்க. அந்த ஜனங்களெல்லாம் ரட்சிப்படையணும், பாவத்திலிருந்து அவங்க மனம் திரும்பணும்.
பஞ்சத்தினால், பசியினாலும், பட்டினியினாலும் ஜனங்கள் மரிக்க இருக்கிறாங்க. அதை மாதிரியான ஜனங்களும் ரட்சிக்கப்படணும், ஆண்டவரை அறிந்து கொள்ளணும், அவங்க பாவத்தில் இருந்து அந்த பாவத்தை விட்டு வெளியே வரணும். அந்த காரியங்களுக்காகவும் ஆண்டவர் ஜெபிக்க சொல்லியிருக்கிறாங்க. அது மாதிரி ஊழியங்கள் பெருகணும், ஊழியர்களுக்காக ஜெபிக்க சொல்லியிருக்காங்க. மிஷனரி ஊழியர்களுக்காக புதிய புதிய ஊழியங்கள் புதுசாக நிறைய எழும்புறதுக்காக ஆண்டவர் ஜெபிக்க சொல்லியிருக்காங்க. ஆத்துமாக்கள் பேரழிவில் அழிந்து போகக்கூடாது, காக்கப்படணும் என்பதே ஆண்டவருடைய நோக்கம். எந்த ஒரு துன்மார்க்கமான மனிதனாக இருந்தாலும் கூட அவன் சாக வேண்டும் என்பதை தேவன் விரும்புகிறதல்ல. அவன் மனம் திரும்பணும், மனம் மாறணும், அந்த ஆத்துமா பாதாளத்துக்கு தப்புவிக்கப்படணும் அப்படிங்கிறதே ஆண்டவருடைய விருப்பமாக இருக்கிறது. இவர்களுக்காக ஜெபித்து கொள்ளுங்கள்.